ஸோ டிஎன்பிஎஸ்சி மிஸ்டேக்ஸில் ரொம்ப முக்கியமானது வந்துட்டு கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் தான். ஸோ நம்ம படிக்கும்போது கடன்னு வாய்ப்பாடு மாதிரி கண்டினியூவாக படிச்சிடுவோம், நிறுத்தி நிதானமாக படிக்க மாட்டோம். அப்போ என்ன ஆகும்னா அந்த கொஸ்டின்ஸ் ஒன் வேர்டாக கேட்க நமக்கு வந்துட்டு பரீட்சை கொஸ்டின்ஸே வந்துட்டு மிஸ் பண்ணிட்டு வரும். ஸோ அதில் எனக்கு ரொம்ப ஞாபகம் இருக்கிறது வந்து வேளாண் வேதம் என அழைக்கப்படக்கூடிய நூல் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ நிறைய தடவை படித்ததுனால அதை நாலடியான்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு உத்திரவேதம் என அழைக்கப்படக்கூடிய நூல் எதுன்னு கேட்டாங்க. உத்திரவேதங்கிற வார்த்தை எனக்கு இன்னமும் புதுசாக இருந்த மாதிரி இருந்தது. அந்த மாதிரி ஒரு வார்த்தை தமிழில் இருக்குதா, நம்ம படிச்சிருக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுச்சு. அப்புறம் எப்படி அது மைண்டில் அப்படியே ஓடிட்டே இருக்குது, இந்த கொஸ்டின் போய் தப்பு பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. பட் யோசனை பண்ணி ஆன்சர் பண்ணிவிட்டு வந்து பார்த்தோன்னா நம்ம முதல்ல படிக்கிற திருக்குறளுக்கு தான் வந்துட்டு உத்திரவேதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்குது. ஸோ அந்த திருக்குறளோட சிறப்பு பெயர்கள் வரிசையாக நம்ம படிச்சுட்டே போகிறதுனால ஒரு பேராக நமக்கு திடீர்னு கேட்டாங்கன்னா நமக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது. ஸோ டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் நிறுத்தி நிதானமாக நாமளே யோசித்து ஆன்சர் பண்ண தான் நம்மளால் வந்துட்டு பாஸ் பண்ண முடியும்.